ஸோ அதை வந்து லைவாகவே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன வீடியோ நான் எடுத்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு டேமேஜ் செயின், ஓகேவா? இந்த செயினை போட்டு இது அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இது ஒரு டேமேஜ் செயினை உங்களுக்கு வந்து டெமோ காட்ட போகிறேன். ஸோ தண்ணியில் போட்டால் கலர் போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கலர் போகும், ஓகேவா? ஒரு மைக்ரோ பிளேட்டட் செயின், ஒரு ஃபார்மிங் டாலர் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஏன்னா ஃபார்மிங் செயினில் எதுவும் டேமேஜ்டு பீஸ் கிடையாது என்கிட்ட, டாலர் மட்டும் இருந்தது. ஸோ அதனால் அது ரெண்டையும் டெமோ காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த 2 மெட்டல் தான் நம்ம வந்து இப்போ நம்மளோட ஜுவல்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லரி ஒன்று, ஃபார்மிங் ஜுவல்லரி ஒன்று. இன்னொன்று வந்து ஐம்போன், பியூர் ஐம்போனை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது டல் கோல்டு கலரில் இருக்கும். யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஒரு இன்னொரு ஃபினிஷிங்கில் வந்துடும். டல் கோல்டில் நல்ல ஃபினிஷிங்கில் வந்துடும், ஓகேவா? ஆனால் அது வந்து ஒரிஜினல் கலர் ஒரு மாதிரி அழுக்கு கலரில், செம்பு கலரில் தான் இருக்கும். அது வந்து பியூர் ஐம்போன். ஸோ இந்த மெட்டலை பற்றி நம்ம பார்த்துடலாம். நான் நார்மலாக வந்து வாட்டரில் வாஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாம்பூ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எப்படி வாஷ் பண்ணாலும் இந்த கலருங்கிறது போகாது, ஓகேவா? எப்படி தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரியாக இருந்தாலும் கலர் போகும். அது வந்து ஃபேக்ட். ஆனால் ஒரே நாளில் கலர் போகாது, ஒரு மாதத்தில் கலர் போகாது, ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ண தான் அந்த கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? நான் எவ்வளோ ஷாம்பு போட்டு தேய்ச்சா கூட இன்றைக்கி ஒரே நாளில் இந்த கலர் எல்லாம் நான் எடுக்க முடியாது, ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ண தான் கலர் போகும். அது வந்து ஃபேக்ட், ஓகேவா? கலர் போகாமல் யாருமே ஜுவல்லரி ரெடி பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரராக இருந்தால் கூட கலர் போகாமல் கவரிங் ஜுவல்லரி ரெடி பண்ண முடியாது. கவரிங் ஜுவல்லரி அப்படின்னாவே கலர் போகும், உடனே போகாது, டைம் ஆகும். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இதுதான், கலர் போகுமா அப்படின்னு அதிகமாக கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஓகேவா? ஒரே நாளில் அந்த ஜுவல்லரி கலர் போச்சு அப்படின்னா அது குவாலிட்டி மேபி செகண்ட் அண்ட் தேர்ட் குவாலிட்டியாக இருக்கலாம். இப்படி ஒரே நாளில் போகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இந்த ஜுவல்லரி எல்லாமே நாங்கள் வந்து டெய்லி சேல் பண்ணுற ஜுவல்லரி. அதில் இருக்க டேமேஜ் பீஸை தான் நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதை நாங்கள் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஸோ இந்த டேமேஜ் பீஸை நான் எதுவும் பண்ணவும் முடியாது, ரிட்டனும் பண்ண முடியாது, ஓகேவா? ஒரு 100 பீஸ் வருதுன்னா அதில் 20 பீஸ் எனக்கு டேமேஜ் ஆகும். அது ஃபேக்ட். அது எல்லாமே நம்ம வந்து நம்ம தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். வாங்குறவங்க தான் அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா இதை வைப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக எப்படி நான் போடும்போது இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கவரிங் ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமே கலர் போகும். அப் டு உங்களோட யூசேஜை பொறுத்து. இதை தான் நான் எப்போவுமே சொல்ல வரேன். யாராவது கேரண்டி வாரண்ட்டி கேட்குறாங்க அப்படின்னா அப் டு உங்களோட யூசேஜை பொறுத்து தான் அதோட லைஃப், ஓகேவா? நான் வந்து கேரண்டி வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ண மாட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதோட லைஃப். இப்போ தண்ணியிலே படாமல் போட்டிங்கன்னா அதோட லைஃப் ரொம்ப நாள் வரும். தண்ணியில் பட்டு போட்டிங்க அப்படின்னா அதோட லைஃப் அதுக்கேற்ற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இது ஃபேக்ட். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உழைக்கும் எல்லா ஜுவல்லரி.